தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தில் கொடுக்க போகிறது தங்கமே இல்லையா, ஒரு பைசாக்கு பின்ன தங்கமாக வரும் தகரம் தான் வரும் அப்படின்னு பல பேர் பேசிட்டு இருக்காங்க. நடந்த விஷயம் என்னன்னா, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், அதாவது அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1 கிராம் மதிப்புள்ள தங்க மோதிரத்தை தமிழக அரசு சார்பில் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ச. ஜோசப் விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தார். அதற்கான டெண்டர் வெளியிடப்பட்டு அதில் 1 பைசாக்கு ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் டெண்டர் எடுத்திருக்கு. அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாகி போச்சு. முதல்ல நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், அவங்க 1 பைசாக்கு ஒட்டுமொத்த 1 கிராம் தங்கத்தையும் கொடுக்கல. தங்கத்தோட விலை வேற, அந்த செய்கூலி சேதாரம் போக்குவரத்து செலவு இதுக்கெல்லாம் ஒரு 500-600 ரூபாய் வரும் இல்லையா, அதுக்கு பதிலாக தான் அந்த 1 பைசா. மற்றபடி தங்கத்தோட 1 கிராம் ரேட்டு 12,000 ரூபாய் 5,000 ரூபாய், அது அதே ரேட்டு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, இந்த 500-600 ரூபாயை மட்டும் எதுக்கு அவன் நட்டப்படுத்தணும், எதுக்கு அவன் 1 பைசா கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், இது மிகப்பெரிய விளம்பரம். இதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவன் என்னைக்கு நினைச்சாலும் அந்த தனியார் நிறுவனம் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட ஒரு விளம்பரத்தை பண்ணவே முடியாது, எத்தனை கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும். ரெண்டாவது, இவ்வளோ பெரிய வால்யூமில் பெரிய அளவுகளில் ஒரே சமயத்தில் வியாபாரம் பண்ணுறப்போ கடைக்கான கரண்ட் பில் மிச்சம், அதற்கான வேலையாட்களுக்கான சம்பளம் மிச்சம், இந்த மாதிரி பல விஷயங்கள் மீதியாவது இருக்குது. அதை எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் அவன் 1 பைசாக்கு டெண்டர் எடுத்திருப்பான். இதையெல்லாம் எதுவுமே யோசிக்காம வெறும் 1 பைசாவுக்கு ஒரு மோதிரம் எப்படி தருவாங்க, 1 பைசாவுக்கு ஒரு மோதிரம், எல்லாம் தங்கமே கிடையாது தகரம், செம்பு போட்டு பெயிண்ட் அடிச்சு கொடுக்க போறாங்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்காங்க. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தில் தங்கம் வந்து சேரும், ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு மோதிரமும் வந்து சேரும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னைக்கு தான் இவங்கெல்லாம் ஒரு புரிதலோட பேச போறாங்களோ.